Hi, hello, வணக்கம் and welcome to all in this cinematic world. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக கங்குவா டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. இந்த கங்குவா டீசரை ரிலீஸ் பண்ணது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான அப்டேட்டுன்னு தான் எனக்கு இருக்குது. ஏன்னா டீசரை என்னடா திடீர்னு ரிலீஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ரீசெண்டாக அமேசான் ப்ரைம் ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மீட்டிங்கில் எந்தெந்த படங்கள் எல்லாம் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வரப்போகுது அண்ட் எந்தெந்த வெப்சீரிஸ் எல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வரப்போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க. அண்ட் அந்த வகையில் இந்த கங்குவா படத்தை போஸ்ட் தியேட்டரிக்கல் ரிலீஸாக அமேசான் ப்ரைம் ஒரு பிக் அமௌண்ட்டை கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதனால தான் அந்த ஈவெண்ட்டில் இந்த டீசரை ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இந்த கங்குவா படத்தோட டீசரில் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சுருக்காங்க. அதை என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தை டேரக்டர் சிறுத்தை சிவா தான் டைரக்ட் பண்ணால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரோட டைரக்ஷனில் வந்த ப்ரீவியஸ் மூவியை நம்ம எடுத்து பார்த்தோன்னா அப்பா பொண்ணு பாசம் அண்ட் அண்ணன் தம்பி பாசம் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் சேனலை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரு டைரக்டராக இருந்தார். ஆனால் ஒரு பீரியாடிக் அண்ட் ஃபேண்டசி பேஸ்டு மூவியை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கங்குவா படத்தோட கிளிம்ஸ் வீடியோ வந்தபோது தான் தரமாக இருக்கும் போல் இந்த படம் அப்படின்னு நம்ம ஒரு செட் ஆஃப் மைண்டுக்கு வந்தோம். அண்ட் இப்போ இந்த டீசரை ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. இந்த டீசரை பார்க்கும்போது இந்த டீசருமே ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவியாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அண்ட் அதை தொடர்ந்து இந்த படத்தோட ஹீரோ அதாவது நம்ம ஆக்டர் சூர்யா இந்த கங்குவா படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் அவரோட கேரக்டர் இமேஜை பார்க்கும்போதே என்னடா இவ்வளோ பயங்கரமாக இருக்காருன்னு தான் நமக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காட்டுவாசியாக நடிக்கணும்னா அந்த கேரக்டருக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி மேக்கப் பண்ணி பர்ஃபெக்டாக இருந்தார். இன்க்ளூடிங் அந்த பல்லில் இருக்க கரை அண்ட் நெத்தியில் இருக்க கீரல் எல்லாமே தத்ரூபமாக அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அப்படி இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து இந்த படத்தோட வில்லனான உதிரன் அதாவது ஆக்டர் பாபி தியோலுமே இந்த டீசர் கட்டில் காமிக்கப்பட்டிருக்கு. இந்த உதிரனை காட்டும் போது ஒரு பயங்கரமான வில்லன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் காமிக்கப்பட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டீசர் கட்டில் 2 கைண்ட் ஆஃப் பீப்புளை காமிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா ஆக்டர் சூர்யாவோட டீம் அண்டு பாபி தியோலோட டீம். இவங்க 2 பேருமே ஒரு தனித்தனி கூட்டத்தை வச்சு இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இவங்க 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து கோவப்பட்டு சண்டை போடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு இந்த டீசர் கட்டில். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் ஒரு முக்கியமான பங்கை பெற்றுக்குன்னே சொல்லலாம். வழக்கமாக ஒரு பீரியாடிக் அண்ட் ஃபேண்டசி பேஸ்டு மூவி எல்லாத்துக்குமே விஎஃப்எக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அண்ட் அந்த வகையில் இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நம்ம நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒரு ஷாட்டில் முதலையை காமிக்கிறாங்க. அந்த முதலையோட கண்ணை அது ரொட்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணுது. அந்த சீனு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு சீனாக இருந்தது. ஆல்ரெடி ஒரு ரூமர் இருக்குது, சூர்யாவும் ஒரு முதலையும் சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபைட் சீன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த முதலையோட சீக்வன்ஸை நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ என்னவோ தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கங்குவா படம் 3D டெக்னாலஜியில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அனிமல்ஸை யூஸ் பண்ணி இருக்காங்க. லைக் குதிரை, நாய் அண்ட் கழுகு இந்த மாதிரி இந்த படத்தில் யூஸ் பண்ணி இருக்காங்க. இந்த படத்தில் கழுகுக்கு ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தோட டீசரில் கப்பல் எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த கப்பல் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அண்ட் அடுத்த டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லைக்கை கொட்டி விட்டுட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்குமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி அடுத்த ஹிடன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படத்தில் கலர் சேச்சுரேஷன் அண்டு காஸ்டியூம்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. கலர் சேச்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் 60% ஆஃப் கலரை நேச்சுரல் கலரை எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ பேசிக்காகவே ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அண்டு ஓல்டஸ்ட் ஃபிலிமை பண்ணுறோன்னா கலர் சேச்சுரேஷன் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா விஷுவலாக பார்க்கும்போது அந்த ஃபீல் வரணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்து இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தோட காஸ்டியூமை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூமாகவே இருக்குது.
சூர்யா போட்டிருக்க காஸ்டியூம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆக்டர் பாபி டியோல் போட்டிருக்க காஸ்டியூம் வித்தியாசமாக இருக்குது. ரெண்டுத்துக்குமே வேரியஸ் டிஃப்ரென்ஸ் நிறையவே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வேறு கூட்டத்தில் இருக்கிறவங்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் காமிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சூர்யா புலிப்பல்ல மாலையாக போட்டிருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் பாபி டோயல் அவரோட உடம்புல எலும்புகளை வச்சு இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் இந்த 2 டைம் லைன்லையுமே நடக்கிற மாதிரி தான் இந்த கங்குவா படம் காமிக்கப்படும். மேபி ஆக்டர் சூர்யாவோட முன்ஜென்மத்தில் இந்த பாஸ்ட் ஸ்டோரி நடக்கிற மாதிரி காமிக்கப்படலாம். கங்குவா எப்படிப்பட்டவன்னு காமிச்சிட்டு அந்த கதையை ஒழுங்காக முடிக்காமல் ப்ரெசண்டில் இருக்க சூர்யாவுக்கு ஞாபகம் வந்து அந்த பிரச்சனையை முடிக்கிற மாதிரி காமிக்கப்படலாம். ஏன்னா ஒரு போஸ்டரை படக்குழு ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த போஸ்டரில் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்டில் இருக்க சூர்யாவை காமிக்கிற விதமாக அந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரூமருமே சுற்றிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கங்குவா ஒரு இம்மார்ட்டல், அதாவது அழிவில்லாதவன் அப்படின்னுமே சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஸ்டூடியோ கிரீன் அண்ட் யூவி கிரியேஷன் இவங்க 2 பேருமே இந்த படத்தை சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக 300லேருந்து 350 கோடி வரைக்குமே இந்த படத்துக்கு செலவு பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கங்குவா படம் சம்மர் 2024 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்டர் சூர்யாவோட கெரியரில் இந்த படம் ஒரு பெஸ்ட்டான படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரோலக்ஸ் கேரக்டருக்கு அப்புறமா இந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபீஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி வருது அப்படின்றத. அண்ட் நீங்கள் இந்த கங்குவா டீசரை பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமேட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.